ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 உமன்ஸ் ஐபிஎல் அப்படின்னு சொல்லப்படுற உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. போன வருஷம் ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சதுனால இந்த வருஷம் செகண்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா பல எக்ஸைட்மெண்டோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ நடந்து முடிஞ்ச உமன்ஸ் பிரீமியர் லீக் ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட 30 ஸ்பாட்டுக்கு 165 பேர் வந்து அண்டர் த ஹேமர் போனாங்க. அப்ப எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ போன வருஷம் கிடைச்ச வெற்றி தான் உலகமெங்கும் இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரிப்பா நம்மளும் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவன் இந்த வாட்டி நிறைய நல்ல பிட்டிங் வார்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் குரோர்ல சேல் ஆனாங்க. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கூட 1 or 2 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட போறாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ ஒரு மாதிரி வந்து ஐபிஎல் அளவுக்கு இன்னும் கூடிய விரைவில் வந்து WPL மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சோ இந்த வீடியோல WPL 2024 எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிய போகுது, எந்தெந்த டீம்லாம் இருக்காங்க, எப்படி இந்த ப்ராசஸ் இருக்கும், ஷெட்யூல் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, அண்ட் எங்கெங்க நடக்க போகுது, நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்காக சொல்றேன். ஸோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ WPL 2024 வர பிப்ரவரி 23 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. போன வாட்டி MI விசிட் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் விளையாண்டாங்க. ஸோ அவங்க தான் இந்த வாட்டி முதல் மேட்சையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஓகே, ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு 2 ஸ்டேடியம்ல தான் இந்த WPL 2024 நடக்கவே போகுது. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம், அருண் ஜெட்லி ஸ்டேடியம் இருக்குல்ல டெல்லியில, இது ரெண்டுலையும் தான் வந்து நடக்க போகுது. நம்ம ஊர் டைமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க டாஸ்ல இருந்தே பாக்குற ஆளா இருந்தா 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வந்து போடுவாங்க. ஓகே, டோட்டலா 5 டீம் தான் வந்து இருக்குங்கிறது ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ், RCB, UP வாரியர்ஸ். ஓகேவா, இதுல வந்து போன வாட்டி மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணி அவங்க தான் இப்ப நடப்பு சாம்பியனா இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நிறைய டீம் வந்து பயங்கரமா மாறி இருக்காங்க. குறிப்பா RCB வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் லாஸ்ட் இயர் RCBக்கு அவங்களோட வரலாற்றிலேயே மறக்கக்கூடிய ஒரு இயரா அமைஞ்சிருச்சு. ஏன்னா வரிசையா தோல்விகள் மட்டும்தான். பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து முறியடிக்கப்படும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இவங்களோட இந்த பிளே ஆஃப் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஐபிஎல்ல இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இவங்களோட மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்களா. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டாப் 2ல இருக்கிற டீம் ஸ்ட்ரெயிட்டாவே ஃபைனல் போயிடுவாங்க. அடுத்து 3 and 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட்டர் அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஏன்னா 5 டீம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால பெருசா ஐபிஎல் மாதிரி நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஷெட்யூல்ல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வந்து 7:30 மணிக்கு பார்க்கலாம்னு சொன்னேன். ஆனா எங்க பார்க்கலாம்னு சொல்லல, ஜியோ சினிமா அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் 18. ஜியோ சினிமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க OTTல பார்க்குற ஆளா இருந்தா பார்க்கலாம். உங்கள்கிட்ட இல்ல ப்ரோ நான் டிவி தான் பார்ப்பேன், டிவில தான் இருக்கேன், என்கிட்ட கேபிள் கனெக்ஷன் தான் இருக்கு, நான் செட்டா பாக்ஸுக்கு பணம் கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வரும், தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. பட் எல்லாரும் ஜியோ சினிமால தான் பாக்குறவங்க பாப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து ஒவ்வொரு டீம்லயும் கேப்டன் யாரு அப்படிங்கறத நான் சொல்றேன். RCBக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா இருக்காங்கல்ல, அவங்க தான் கேப்டன். போன வாட்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னோட ஃபேவரட் டீமே அதுதான். ஸ்மிருதி மந்தானாக்குனால இல்ல, எலிஸ்பெரினால. ஸோ நான் பெரிய எலிஸ்பெரி ஃபேன். யார் யாரெல்லாம் எலிஸ்பெரி ஃபேனோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மெக்லேனிங், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன். பெத் மோனி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் குஜராத் ஜெயின்ஸோட கேப்டன். போன வாட்டி முதல் மேட்ச்லயே அவங்களுக்கு காஃப் இன்ஜுரி வந்து போயிட்டாங்க. இந்த வாட்டி ஃபுல் சீசன் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ஆலிசா ஹெவி, அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபியோட கேப்டன். அண்ட் ஹர்மன் பிரீத் கௌர், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா MIயோட கேப்டன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 கேம்ஸ் வந்து விளையாடுறாங்க. 23 பிப்ரவரியிலேருந்து மார்ச் மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 வரைக்கும் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப 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 எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து இந்த WPL 2024 பத்தி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட கிரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். Bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.